கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தாகோனின் ஆவியும் ஏசபேலின் ஆவியும் என்ற தலைப்பில் ஒரு செய்தியை தியானிக்கப் போகிறோம். இந்த தாகோனின் ஆவியும் ஏசபேலின் ஆவியுமே ஒரு சில விஷயங்களில ஒரே மாதிரியான கிரியைகளை செய்கிறதுனால இதை இரண்டையும் சேர்த்துதான் தியானிக்கப் போகிறோம். முதலாவதாக தாகோனின் ஆவி என்பதை பற்றி தியானிப்பதற்கு முன்னதாக, தாகோனின் ஆவி உடன்படிக்கை பெட்டிக்கு எதிராக எப்படி தாழ்ந்து போனது, விழுந்து போனது, உடைந்து போனது என்பதை பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த உடன்படிக்கை பெட்டியினுடைய சிறப்புகளை பார்க்க போகிறோம். இது ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய ஒரு சத்தியங்கள் நிறைந்த ஒரு பகுதியாக இருக்கிறதுனால நம்மாலே இதை சிறப்பாக செய்ய வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வல்லமையாக நம்மோடு கூட இருந்து அவர் பேச வேண்டும். இதை கேட்கிறவர்களுக்கும் அது பிரயோஜனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இது அவ்வளவு ஆழமான சத்தியங்கள் உள்ள ஒரு பகுதியாக இருக்கிறதுனால பயத்தோடு நடுக்கத்தோடும் இதை தியானிக்கும்படியாக வந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தயவாய் இறங்கி இந்த செய்தியை நமக்கு விலக்கித் தரும்படியாக ஜெபிக்கலாம். அன்பின் தெய்வமே, கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த பரிசுத்த ஸ்தலமாகிய இந்த கூடாரம் எப்படிப்பட்டது என்பதை நாங்கள் தியானிக்கும் பொழுது இதுவே ஆலயமாக இருக்கிறது. இந்த முறைமையின்படிதான் எங்களையும் உண்டாக்கினீர். தேவனுடைய ஆலயமும் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. கடைசியிலே எங்களுடைய சரீரமே தேவனுடைய ஆலயம் என்று இந்த புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுடைய சபையிலே தேவனுடைய ஆலயமாகிய உம்மோடு கூட இந்த சரீரத்தை இணைத்திருக்கிறீரே ஆண்டவரே. இது மகத்துவம் உள்ளது, மகிமை உள்ளது. இதை நாங்கள் நினைக்கும் பொழுது எங்கள் உள்ளம் நன்றியினாலே பூரிக்கிறது ஆண்டவரே. இதே தேவாலயம் ஆசரிப்பு கூடாரமாக, பரிசுத்த ஸ்தலமாக பரலோகத்திலும் காணப்படுகிறது. இந்த ஆலயத்தின் அங்கத்தினர்களாக நாங்களும் பரலோகத்தில் காணப்படுவோமே. இதற்கு விரோதமாக தாகோன் போன்ற பொல்லாத வல்லமைகள், ஏசபேல் போன்ற பொல்லாத வல்லமைகள் போராடினாலும் எல்லாம் அழிந்து போகும். உடன்படிக்கையும் உடன்படிக்கை பெட்டியாகிய உம்முடைய ஆலயமும் என்றென்றைக்கு நிலைத்திருக்கும். எங்களுக்கு இந்த செய்தியை ஆசீர்வதித்து தாரும். உடைய மேன்மையான நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறேன், ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. முதலாவதாக இந்த ஆசரிப்பு கூடாரம் என்று பார்க்கும் பொழுது தேவன் பிதா, குமாரன், பரிசுத்தாவி என்ற திருத்துவ தேவனாக இருக்கிறார். அதனாலே மனிதர்களாகிய நம்மை அவர் படைத்ததோ ஆவி, ஆத்மா, சரீரம் என்றுதான் படைத்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே செல்லும் பொழுது கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட வந்தார். அக்னி ஸ்தம்பமும் மேக ஸ்தம்பமுமாக வந்தார். தேவனுக்கு பலி செலுத்துவதற்காக ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை ஏற்படுத்தும்படியாக சொன்னார். இந்த ஆசரிப்பு கூடாரமோ 3 பிரிவாக இருந்தது. அது பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் என்று பிரிக்கப்பட்டிருந்தது. பின்பு ஒரு கூடாரம் உண்டாக்கப்பட்டு அந்த கூடாரத்தை இப்படி பிரித்து வைத்திருந்தார்கள்.
நம்முடைய சரீரமே பரிசுத்த ஸ்தலத்தின் கூடாரமாக இருக்கிறது. இதில் மகா பரிசுத்த ஸ்தலமாகிய இருதயமும் பரிசுத்த ஸ்தலமாகிய சிந்தையும் தேவனுக்கு முன்பாக அது 3 பிரிவாக இருக்கிறதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இப்படி முதலாம் கூடாரத்தில் ஆசாரியர்கள் ஆராதனை முறைமைகளை நிறைவேற்றும்படிக்கு நித்தமும் பிரவேசிப்பார்கள். அடுத்து அது முதலாம் கூடாரம். 2ஆம் கூடாரம் என்பது பரிசுத்த ஸ்தலம். அடுத்து 3வது கூடாரம் என்பது மகா பரிசுத்த ஸ்தலம். இதுல பிரதான ஆசாரியன் மாத்திரம்தான் பிரவேசிக்க முடியும். இது உடன்படிக்கை பெட்டியை பற்றிய செய்தியாக இருக்கிறது. முதலாம் உடன்படிக்கையானது ஆராதனைக்கேற்ற முறைமைகளும் பூமிக்குரிய பரிசுத்த ஸ்தலமும் உடையதாக இருந்தது. எப்படி எனில் ஒரு கூடாரம் உண்டாக்கப்பட்டிருந்தது. அதன் முந்திய பாகத்துல குத்து விளக்கு இருக்கும், மேஜையும் சமூக தப்பங்களும் இருந்தன. அது பரிசுத்த ஸ்தலம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த குத்து விளக்கு என்பது அது தேவனுடைய மகிமை விளங்கும்படியாக எப்போதும் எரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அந்த மேஜை சமூகத்து அப்பங்கள் என்று சொல்லும் பொழுது அந்த பரிசுத்த ஸ்தலத்திலே வைக்கப்பட்டிருக்கிறதான அது ஒரு மன்னாவுக்கு நிழலாட்டமான ஒரு பொருளாக இருந்தது. அடுத்தது 2ஆம் திரைக்குள்ளே மகா பரிசுத்த ஸ்தலம் என்ற இடத்துல ஒரு கூடாரம் இருந்தது. அதிலே பொன்னால் செய்த தூப கலசம். பொன் என்பது விசுவாசத்தை குறிக்கிறது. தூப கலசம் என்பது ஜபம் செய்யக்கூடிய, ஆராதனை செய்யக்கூடிய அந்த தூப கலசம். இந்த ஜபம் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பொன்னால் செய்த தூப கலசம் என்று பார்த்தோம் அல்லவா? அந்த பொன்னாலே செய்தது என்று சொன்னால் பொன் என்பது விசுவாசம். இந்த தூப கலசத்திலே தூபம் என்று சொல்லும் பொழுது அது ஜெப ஜீவியத்தை குறிக்கிறது. இந்த ஜெப ஜீவியம் பரலோகத்திற்கு போய் இந்த தூப கலசத்தில் இருக்கிறதான புகை பரலோகத்தை நிரப்பக்கூடிய ஜெபம். அடுத்தது இந்த உடன்படிக்கை பெட்டி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உடன்படிக்கை பெட்டி முழுவதும் பொன்னாலான சகடுகளினாலே பொதிக்கப்பட்டதாக இருந்தது. இந்த உடன்படிக்கை என்பது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற உடன்படிக்கை. தேவனுக்கும் நமக்கும் இடையில இருக்கிறதான ஒரு உடன்படிக்கை. ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுத்ததான அந்த உடன்படிக்கை ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகிய நமக்கும் தொடர்ந்து அப்படியே வந்து கொண்டிருக்கிறது. இந்த உடன்படிக்கையை காத்து கொள்ளக்கூடிய ஒரு பெட்டியாக இருக்கிறது தான் அந்த உடன்படிக்கை பெட்டி. இந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே வேற என்னவெல்லாம் இருந்தது என்று பார்க்கும் பொழுது அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம். மீண்டும் பொன்னாலான பாத்திரம் என்று சொல்லும் பொழுது பொன் என்பது விசுவாசம். அதிலே மன்னா என்பது வானத்திலிருந்து அன்றைக்கு விழுந்த அந்த மன்னா என்பது தேவனுடைய வசனமாக இருக்கிறது. இந்த தேவனுடைய வசனம் என்பது வார்த்தை, தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தை தான் மாம்சமாகி கிருபையும் சத்தியம் நிறைந்தவராக இயேசு என்ற நாமத்திலே நமக்காக வெளிப்பட்டார். அடுத்தது ஆரோனுடைய தளிர்த்த கோல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆரோன் என்று சொல்லும்போது ஊழியக்காரன். இந்த ஊழியக்காரன் நடத்திப்பு. இப்பொழுது இந்த ஆரோனுடைய கோல் என்று சொல்லும் பொழுது இது பரிசுத்த ஆவியினுடைய வழி நடத்துதலை நமக்கு காட்டுகிறது. இந்த உடன்படிக்கையின் கற்பலகைகள் இருந்தன. இந்த உடன்படிக்கையின் கற்பலகைகள் என்று சொல்லும் பொழுது இந்த 10 கற்பனைகளும் கல்லினாலே எழுதப்பட்ட அந்த கற்பலகைகள் அதிலே வைக்கப்பட்டிருந்தன. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வகையில் பார்க்கும்பொழுது நாம் தேவனுடைய ஆலயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறோம். நம்முடைய சரீரம் தேவன் வாசம் பண்ணுகிற, பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிற ஆலயம் என்று சொல்லப்பட்ட இந்த வசனம் நமக்கு எதை தெளிவுபடுத்துகிறது?
இந்த சரீரம் என்று சொல்லும் பொழுது இந்த வெளிப்பிரகாரம் என்று சொல்லும்போது அடுத்தது பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லும் பொழுது இந்த மகா பரிசுத்த ஸ்தலமாகிய நம்முடைய உள்ளத்துல ஆரோனுடைய தெளித்த கோல் இருக்கிறது. அது பரிசுத்த ஆவியானவருடைய நடத்திப்பு. இந்த பரிசுத்த ஆவியானவர் என்பது என்ன? தேவனாகிய பிதாவினுடைய ஆவிதான் பரிசுத்த ஆவியானவர். மன்னா என்பது என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் மாம்சத்திலே வெளிப்பட்டார். அந்த வசனங்கள் தான் மன்னா. அப்படியானால் மன்னாவாகிய கிறிஸ்துவும் ஆரோனுடைய தளித்த கோலாகிய பரிசுத்த ஆவியானவரும் இந்த ஆலயத்தில பிதாவாகிய தேவனும் இந்த 3 பேரும் வாசம் பண்ணுகிறார்கள். நாம் தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய உடன்படிக்கை பெட்டி ஆலயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சத்தியம் உண்மையாக இருக்கும் பொழுது இந்த உடன்படிக்கை பெட்டியாகிய தேவனுடைய ஆலயமாகிய நமக்கு விரோதமாக எந்த தாகோன் எதிர்த்து நிற்க முடியும்? பிரியமானவர்களே, உங்களை நீங்கள் குறைவாக எண்ணவே வேண்டாம். தயவு செய்து சொல்கிறேன், குறைவாக எண்ணப்படக்கூடியவர்கள் நாம் அல்ல. நாம் தேவனுடைய ஆலயம் என்று வேதம் சொல்கிறது. தேவனுடைய ஆலயமாக இருந்தா, தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியாக இருந்தா, தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியினுடைய வல்லமைகள் நமக்குள்ள இருக்கும். தேவனுடைய உடன்படிக்கை பெட்டிக்கு விரோதமாக கிரியை செய்தவர்கள் என்ன ஆனார்களோ அப்படி இன்றைக்கு நம்முடைய சத்துருக்கள் ஆவார்கள். இது சத்தியம், இது சத்தியமான உண்மை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்படி அந்த ஆராதனை முறைமைகளை நிறைவேற்றும்படியாக அங்கே இருந்தது. அடுத்தது மகிமையில கேருபீன்கள் வைக்கப்பட்டு இருந்தன. அது கிருபாசனத்தை நீளிட்டிருந்தன என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. மகிமையான கேருபீன்கள் என்று சொன்னா தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லக்கூடிய தேவதூதர்கள். நாமும் கூட ஸ்தோத்திர பலிகளை தேவனுடைய பரிசுத்தத்தை சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடிய அவருடைய ஜீவனுள்ள சாட்சிகளாக இருக்கிறோம். எனவே இந்த மகா பரிசுத்த ஸ்தலம் வெளிப்பிரகாரம் என்று சொல்லக்கூடிய இந்த சரீரத்தை, இந்த ஆலயத்தை, தேவன் வசிக்கிற இந்த இடத்தை நாம் எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், எப்படி பராமரிக்க வேண்டும், எவ்வளவு பரிசுத்தமாய் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை நாம் நன்றாக நிதானிக்க வேண்டும். அடுத்து இந்த உடன்படிக்கை பெட்டி என்னவெல்லாம் செய்யும், அதில் இருந்த வல்லமைகள் என்ன என்று பார்த்தா, அப்படி இந்த உடன்படிக்கை பெட்டி ஆகிய நாம், தேவனுடைய ஆலயமாகிய நாம் என்னென்ன வல்லமைகளை பெற்றிருக்கிறோம் என்பதையும் நான் அதில் ஒப்பீடு செய்யலாம். என்னாகும் 10ஆம் அதிகாரம் 33ஆம் அதிகாரத்தில் 33ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, கர்த்தருடைய பர்வதத்தை விட்டு 3 நாள் பிரயாணம் போனார்கள். 3 நாள் பிரயாணத்திலும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு இளைப்பாறும் ஸ்தலத்தை தேடி காட்டும்படி அவர்கள் முன் சென்றது. இந்த உடன்படிக்கை பெட்டி தான் இளைப்பாறுதல் ஸ்தலத்தை அவர்களுக்கு காண்பித்ததாம். ஏனென்றால் இந்த உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்ட ஆசாரியர்கள் செல்லும் பொழுது அது உடன்படிக்கை பெட்டி போய் எப்படி காட்டும்? இங்குதான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. பாளையத்திலிருந்து அவர்கள் பிரயாணம் பண்ணுகிற போது கர்த்தருடைய மேகம் பகலிலே அவர்கள் மேல் தங்கியிருந்தது. அப்படியானால் அந்த மேகம், மேகஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பம் வழிகாட்டியது. இதை சுமந்து கொண்டு போகும் பொழுது இந்த உடன்படிக்கை பெட்டிக்காகத்தான் கர்த்தருடைய மகிமை மேகத்திலே வந்தது. அக்னி ஸ்தம்பமும் மேகஸ்தம்பமும் இஸ்ரேல் ஜனங்களுக்கு வழிகாட்டியது. ஏனென்றால் அவர்கள் அதற்கு முன்பு அந்த தேசத்தில எல்லாம் வந்ததில்லை. அது எந்த இடத்துல என்ன இருக்கிறது, என்ன தேசம், என்ன ஊர், எங்கே சத்துருக்கள் இருக்கிறார்கள், எங்கே என்னவெல்லாம் இருக்கிறது, எங்கே தங்க வேண்டும், இந்த உடன்படிக்கை பெட்டிக்கு மேலாக வானத்தில அக்னி ஸ்தம்பமும் மேகஸ்தம்பமும் இவர்களுக்கு வழிகாட்டும். இந்த அக்னி ஸ்தம்பம் ஸ்தம்பமும் எங்கே அசையாமல் நிற்கிறதோ அந்த இடத்திலே இவர்கள் நின்று விடுவார்கள். மீண்டும் அக்னி ஸ்தம்பமும் மேகஸ்தம்பமும் புறப்படும் போதுதான் இவர்கள் புறப்பட்டு போவார்கள். இது இந்த உடன்படிக்கை பெட்டியினுடைய வேலையாக இருக்கிறது. இது எதற்கு அடையாளமாக இருக்கிறது? நாம் தேவனுடைய ஆலயமாக உடன்படிக்கை
பெட்டியாக இருக்கும் பொழுது நாம் என்ன செய்வோம்? கர்த்தர் நமக்கு முன்பாக அக்னி ஸ்தம்பத்தோடும் மேக ஸ்தம்பத்தோடும் புறப்பட்டு நமக்கு வழிகாட்டுவார். அதே நேரத்திலே நாமும் பிறருக்கு பரிசுத்த ஸ்தலத்தை வழிகாட்டக்கூடியவர்களாக ஒரு சாட்சிகளாக இருப்போம். இப்படி செய்கிறோமா என்பதை நாம் நிதானித்துக் கொள்ள வேண்டும். அடுத்து இந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்கிறது என்று பார்த்தா, பெட்டியானது புறப்படும் பொழுது மோசே, கர்த்தாவே எழுந்தருளும், உம்முடைய சத்துருக்கள் சேரடிக்கப்படுவார்களாக, உம்மை பகைக்கிறவர்கள் உமக்கு முன்பாக ஓடி போவார்களாக என்று சொல்லுவானாம். என்னாகமம் 10ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். பெட்டி புறப்படும் பொழுது அங்கே அந்த வல்லமை என்ன செய்யுமா, அந்த பெட்டியிலே புறப்படுகிறதுனாலே கர்த்தர் எழுந்தருளுவார், கர்த்தர் புறப்படுவார். கர்த்தருடைய மகிமை வானத்திலே காணப்படும், மேகத்திலே காணப்படும். அக்னி ஸ்தம்பத்தோட மேக ஸ்தம்பத்தோடும் அவர் புறப்பட்டு போகும்பொழுது கர்த்தாவே எழுந்தருளும், சத்துருக்கள் உமக்கு முன்பாக ஓடி போவார்கள் என்று சொன்னா ஏன் அப்படி சொல்கிறான்? 33 ராஜாக்கள், 7 ஜாதிகள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக அவர்கள் அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள கூடாதபடிக்கு யுத்தம் செய்ய வரும். அதனால இவர்களால ஒன்று செய்ய முடியாது, எத்தனை லட்சம் பேர் இருந்தாலும். அதனால கர்த்தரை சொல்லுகிறான், நீர் எழுந்தருளும் ஆண்டவரே, அப்பொழுது சத்துருக்கள் ஓடி போவார்கள் என்று சொல்லுவான். இப்படி நமக்கு முன்பாக கர்த்தர் அக்னி ஸ்தம்பத்தோடும் மேக ஸ்தம்பத்தோடும் நம்ம நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த வனாந்திரத்துல 7 ஜாதிகளை, 33 ராஜாக்களை, 31 ராஜாக்களை வெற்றி அடைய செய்யும்படியாக கர்த்தர் நம்மோடு கூட வருகிறார். இப்படி கர்த்தர் நம்மோடு கூட வருகிறதுனால சத்துருக்கள் நமக்கு முன்பாக ஓடி போவார்கள். இதை நாம் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து அது ஒரு இடத்துல அப்படி அசையாமல் அக்னி ஸ்தம்பமும் மேக ஸ்தம்பமும் தங்கும். அப்படி தங்கும் பொழுது மோசே என்ன சொல்லுவானா, கர்த்தாவே அநேக ஆகிறவர்களாகிய இஸ்ரவேலரிடத்தில் திரும்புவீராக என்று சொல்லுவானாம். ஏனென்றால் அவர் புறப்பட்டு போகாதபடிக்கு இங்கே தங்கினால் சத்துருக்கள் இவர்களை ஒன்று செய்து விட முடியாது. ஏனென்றால் சுற்றிலும் சத்துருக்கள் இருக்கிறார்கள். புறப்பட்டு போகும்போது அவர்கள் வருகிறதை கர்த்தருடைய சமூகம் அடித்து நொறுக்கிவிடும். இங்கே பாளையம் இறங்கி தங்கும் பொழுது கர்த்தருடைய மகிமை அவர்களை சூழ்ந்திருந்தால்தான் சத்துருக்கள் அவர்களை நெருங்க முடியாது. எவ்வளவு அருமையான ஒரு சத்தியம் பாருங்க. இப்படி நாம் இந்த வனாந்திரமான வாழ்க்கையில நாம் போகும்போது தேவனுடைய சமூகம் நமக்கு முன்பாக செல்லும். நாம் இளைப்பாறும் பொழுது அது நமக்கு மேலாக தங்கும். கர்த்தருடைய மகிமை வானத்திலே தங்கும், நம்முடைய உள்ளத்திலே தங்கும், நம்முடைய பிரயாணத்திலே கூட இருக்கும். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே கர்த்தருடைய மகிமை நம்மோடு கூட இருக்கும். நமக்கு விரோதமாய் கிரியை செய்கிறதான பொல்லாத ஆவிகள் எத்தனையோ உண்டு. வானமண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு யுத்தம் உண்டு. 31 ராஜாக்கள், 7 ஜாதிகள் அன்றைக்கு இருந்தார்கள். இன்றைக்கு அவர்கள் இல்லாமல் போனாலும் அவர்களிடத்திலே கிரியை செய்த பிசாசின் ஆவிகள் தான் இன்றைக்கும் நமக்கு விரோதமாக கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அதனுடைய நோக்கம் என்ன? கானானுக்குள்ளே நாம் போகக்கூடாது, பரம கானானாகிய எருசலேமுக்கோ சீயோனுக்கோ போய்விடக்கூடாது என்பதற்காக நம்மை தடை செய்யும்படியாக நமக்கு விரோதமாக யுத்தம் செய்யக்கூடிய இந்த ஆவிகள் உண்டு. நாம் உடன்படிக்கை பெட்டியாக தேவனுடைய ஆலயமாக இருக்கும் பொழுது நமக்கு விரோதமாக வரத்தான் செய்யும். ஆனால் நாம் உடன்படிக்கை பெட்டியாக இல்லாமல் தேவனுடைய ஆலயமாக சாதாரணமாக இருந்தா இவைகள் நம்மிடத்துல வராது, நம்மை தொந்தரவு பண்ணாது. ஆனால் இன்னும் ஒரு காரியம் உண்டு. நாம் உடன்படிக்கை பெட்டியாக இருக்கிறதுனால, தேவனுடைய ஆலயமாக இருக்கிறதுனால பிசாசின் பிள்ளைகள் அல்லது பிசாசினால ஏவப்பட்டவர்கள் நமக்கு விரோதமாக வருவார்கள், நம்மை பகைப்பார்கள், நம்மை சத்துருக்களாக எண்ணுவார்கள். அமலேக்கு வந்தான் பாருங்க. போகும் பொழுது இஸ்ரவேலர்களுக்கு தண்ணீர் இல்லை, அவர்களே தவித்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது பார்த்து வருகிறான் அமலேக்கு. இந்த அமலேக்கின் ஆவி வரும்.
பாளையத்துக்கு பின்புறத்தில் இருக்கிறவர்கள், சோர்ந்து போயிருக்கிறவர்கள், பலவீனமானவர்களை விட்டும்படியாக வரும். இந்த 31 ராஜாக்களுக்கு உள்ளே கிரி செய்ததான இந்த ஆவிகள் வரும். 7 விதமான ஆவிகள் அவைகளும் வரும். ஆனால் கர்த்தருடைய மகிமை இருக்கும் பொழுது இதெல்லாம் நம்மை ஒன்று செய்ய முடியாது. நாம் செய்ய வேண்டியது மன்னாவை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நம் உடன்படிக்கை பெட்டியாகிய நம்முடைய சரீரத்தில் இருக்கிற மன்னாவாகிய வசனம், ஆரோனுடைய துளித்தக்கோர், பரிசுத்தவானுடைய நடத்திப்பு, பரிசுத்த ஆவியானவர், அக்னி தீபமாக குத்துவிளக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஜெபஜீவியம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். தூப கலசத்திலிருந்து பரிசுத்த ஸ்தலத்தை நோக்கி அந்த தூப கலசமாகிய ஜெபம் அது தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்க வேண்டும். நாம் ஒரு நடமாடும் ஆலயம். நாம் ஒரு நடமாடும் ஆலயம். நாம் நம்மை எப்படி காத்துக்கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே? நீங்களே அந்த ஆலயம் என்று வேதம் சொல்கிறது. நாமே அந்த ஆலயம். அந்த ஆலயத்தை கெடுக்கும்படியாக பிசாசு, உலகம், மாம்சம், கண்களின் நிச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் நிச்சை, இன்னும் எத்தனையோ வரும். அதையெல்லாம் நாம் புறக்கணிக்க வேண்டும். தேவனை மாத்திரம் நோக்கி ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது இந்த உடன்படிக்கை பெட்டியினுடைய மகிமையே வேறு. அதை நாம் நன்றாக அனுபவிக்கலாம். அதை நாம் நன்றாக பயன்படுத்தலாம். இந்த சரீரத்தை தீட்டுப்படுத்தக்கூடாது. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். தேவனே ஒருவனை கெடுத்தால் அவன் என்ன ஆவான் பாருங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மிகுந்த ஜாக்கிரதையோடு, மிகுந்த கவனத்தோடு நாம் இந்த ஜீவியத்தில் இருக்க வேண்டும். அடுத்து, இந்த உடன்படிக்கை பெட்டி என்ன செய்யும் என்று பார்க்கும் பொழுது, இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும் கீலேயாத் தேசத்தாரோட மிஸ்பாவிலே கர்த்தருக்கு முன்பாக ஏகோபித்து சபையாக கூடினார்கள் என்று நியாயாதிபதிகள் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரர் மிஸ்பாவுக்கு அந்த செய்தியை பென்யமீன் புத்திரர் கேள்விப்பட்டார்கள். அந்த அக்கிரமம் எப்படி நடந்தது சொல்லுங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரர் கேட்டார்கள். இது இஸ்ரவேல் புத்திரருக்கு விரோதமாக நடந்ததான ஒரு செயல். அவர்களுக்கு விரோதமாக பென்யமீன் புத்திரர் ஒரு பெரிய பாவம் செய்தார்கள். அங்கே இருந்ததான ஒரு லேவியனின் மறுமனையாட்டியை தீட்டுப்படுத்தினார்கள் பென்யமீன் புத்திரர். அதனாலே அந்த பென்யமீன் புத்திரருக்கு விரோதமாக இஸ்ரவேலர்கள் வந்தார்கள். அவர்கள் என்ன செய்தார்கள்? கர்த்தருடைய சந்நிதியில சாயங்காலம் மட்டும் எழுதார்கள், எங்கள் சகோதரராகிய பென்யமீன் புத்திரரோடு திரும்பவும் யுத்தம் கலக்க போவோமா என்று கர்த்தரிடத்துல விசாரிக்கும் பொழுது கர்த்தர் அவர்களுக்கு சொன்னார், விரோதமாய் போங்கள் என்று சொன்னார். ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ஆனால் இவர்கள் விரோதமாக போகும்படியாக அனுமதி கொடுத்தார். ஏனென்றால் சொந்த சகோதரர்கள் அல்லவா. ஆனால் அவர்கள் செய்த பாவம் அந்த தேசத்தை தீட்டுப்படுத்திவிடும். அதனாலே கர்த்தர் சொன்னார், சரி நீங்க போங்க என்று சொன்னார். ஆனால் அவர்களுக்கு ஒரு ஜெயம் கிடைக்கவில்லை. அதனாலே நியாயாதிபதிகள் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல இஸ்ரவேல் புத்திரர் தேவனுடைய வீட்டிற்கு போய் கர்த்தருடைய சந்நிதியில அழுது தரித்திருந்து சாயங்காலம் மட்டும் உபவாசித்து கர்த்தருடைய சந்நிதியிலே சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் இட்டு கர்த்தரிடத்திலே விசாரித்தார். தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி அந்த நாட்களிலே அங்கே இருந்தது. பினகாஸ் அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில நின்றான். அவன் கேட்டான், சகோதரராகிய பென்யமீன் புத்திரரோடு யுத்தம் பண்ண புறப்படலாமா புறப்படலாகாதா என்று அவர்கள் விசாரித்தார்கள். அப்பொழுது கர்த்தர் சொல்கிறார், உங்கள் நாளைக்கு அவர்களை உங்கள் கையில் ஒப்புக் கொடுப்பேன் என்று சொல்கிறார். 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் நியாயாதிபதிகள். அப்போ முதலிலே அவர் சொன்னது போங்கள் என்று சொன்னார். அதற்கு பிறகு
போங்கள், நாளைக்கு அவர்களை உங்கள் கையிலே ஒப்புக் கொடுப்பேன் என்று. இந்த இரண்டுக்கும் என்ன வித்தியாசம்? முதலிலே அவர்கள் அழுது முறையிட்டார்கள். சரி போங்கள் என்று சொன்னார். ஆனால் முறை என்ன? தேவனிடத்திலே எப்படி கேட்க வேண்டுமோ அப்படி கேட்க வேண்டும். நாம் அப்படியே புலம்பிக் கொண்டிருக்க கூடாது. அவன் இப்படி செய்தான், அப்படி செய்தான் என்று. அதை முறையாக செய்ய வேண்டும். எப்படி முறையாக செய்தார்கள்? அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய வீட்டிற்கு போய் கர்த்தருடைய சந்நிதியிலே அழுது சாயங்காலம் மட்டும் உபவாசித்து சர்வாங்க தகன பலி சமாதான பலி இட்டு கேட்டார்கள். அப்பொழுது சொன்னார், நாளைக்கு அவர்களை உங்கள் கையில் ஒப்புக் கொடுப்பேன், நீங்கள் போங்கள். அப்படியே 25,100 பேரை பென்யமீன் புத்திரரில் சங்கரித்தார்கள். இப்படி இந்த தேவனுடைய பெட்டி பதில் சொல்லும். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் தேவனுடைய பெட்டியில இருந்து அவர்களுக்கு பதில் கிடைக்கும். தேவனுடைய பெட்டியில ஏபோத் இருக்கும். ஆசாரியர்களிடத்திலே அந்த காலங்களிலே ஏபோத் இருக்கும். அந்த ஏபேத்திலே ஊரிம் தும்மின் என்ற 2 கற்கள் இருக்கும். அந்த 2 கற்களிலே எந்த கல் எடுக்கப்படுகிறதோ அது வெற்றி தோல்வியை பற்றி சொல்லும். அது அப்படியே நடக்கும். அது தேவ செயலாக இருந்தது. வெண்மையான கல், நீல நிறக்கல் என்று 2 கற்கள் இருந்தன. இந்த கற்களை வைத்து அவர்கள் வெற்றி தோல்வியை நிதானித்துக் கொள்வார்கள். இதுதான் ஊரிம் தும்மிம் என்பது. இது ஆசாரியர்கள் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு விசேஷமான ஒரு பொருளாக இருந்தது. சணல் நூல் ஏபோத்தை தரித்து கொண்டு இவர்கள் தேவனுக்காக ஊழியம் செய்கிற பிரதான ஆசாரியர்களாக இருந்தார்கள். இது அவர்களுக்கு இருந்ததான ஒரு மகிமை. இப்படி இந்த உடன்படிக்கை பெட்டி வழிகாட்டுவதாக, பதில் சொல்வதாக இருந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்ததாக இப்பொழுது தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போனது. தேவனுடைய பெட்டி சத்துருக்கள் பிடித்து விட்டார்கள். தேவனுடைய பெட்டி இருக்கிற வரைக்கும் தான் இஸ்ரவேலர்களுக்கு வெற்றி. அதுபோல நாம் தேவனுடைய பெட்டி நாம் பிடிபட்டு போனோம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? பிசாசின் தூதர்களால, பிசாசின் ஆவிகளினால, பிசாசின் மனிதர்களினால பிடிபட்டு போனால் இந்த உடன்படிக்கை பெட்டி ஒரு சாதாரண பெட்டியாக போகும். ஒரு சவ பெட்டியாக போய்விடும். ஏன் தெரியுமா? இந்த பிசாசின் வல்லமைகள் மேற்கொண்டால் பின்மாற்றத்துக்குள்ளே போய்விடுவோம். அங்கே மன்னா இருக்காது, வசனம் கிரியை செய்யாது, தூபம் இருக்காது, ஜபஜீவியம் இருக்காது, ஆரோனுடைய துளித்தகோல் அங்கே இருக்காது, தேவனுடைய பரிசுத்த ஆவியானவருடைய வழிகாட்டுதல் இருக்காது. அப்பொழுது வாழ்க்கை ஜீவியம் முழுவதும் எப்படி இருக்கும்? பாவம் நிறைந்ததாக, தோல்வி நிறைந்ததாக இருக்கும். அப்படி இந்த பெட்டி பிடிப்பட்டதும் என்ன நடந்தது? ஏலியின் 2 குமாரராகிய ஓப்னியும் பினகாசும் மாண்டார்கள். 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் இப்படி கூறுகிறது. அடுத்து பினகாசின் மனைவியாகிய ஏலியின் மருமகள் நிறை மாத கர்ப்பிணியாக இருந்தார். தேவனுடைய பெட்டி பிடிப்பட்டது. தன்னுடைய மாமனும் தன் புருஷனும் இறந்து போனார்கள் என்று கேள்விப்பட்டு அவள் பிரசவித்தார். அதற்கு பிறகு தேவனுடைய பெட்டியை குறித்து சொன்ன உடனே ஏலி ஆசனத்திலே இருந்து வாசலின் பக்கமாக மல்லாக்க விழுந்தான். அவன் பிடரி முறிந்து செத்து போனான். அவன் 40 வருடம் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்த ஒரு நியாயாதிபதியாக இருந்தான். அடுத்து தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போயிட்டு மாமனும் புருஷனும் இறந்து போனபடினாலே இஸ்ரவேலின் மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிற்று என்று சொல்லி அந்த பெண்ணும் பினகாசின் மனைவியாகிய அந்த பெண்ணும் இறந்து போனார். தேவனுடைய பெட்டி இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு, தேவன் நம்மோடு கூட இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு மகிமை. எந்த இடத்திலே தேவனை உயர்த்தினோமோ
எந்த இடத்திலே உடன்படிக்கை பெட்டியாக தேவனுடைய ஆலயமாக சுற்றித் திரிந்தோமோ, நம்மை பார்த்து எல்லாரும் பயந்தார்களோ, நம்மை பார்த்து மரியாதை செலுத்தினார்களோ, ஐயோ! இவன் தேவனுடைய மனுஷன், இவன் ஒரு நல்ல விசுவாசி, இவன் தேவனுக்கு பயந்து நடக்கிறவன், இவனிடத்திலே தேவனுடைய வல்லமை இருக்கிறது என்றெல்லாம் சொல்லி நம்மை பார்த்து ஒதுங்கி செல்வார். எந்த இடத்திலே தேவனை மகிமைப்படுத்தினோமோ அந்த இடத்திலேயே பின்மாற்றத்திலே ஒரு வேலை விழுந்து போனால் நம்மை மதிக்கவே மாட்டார்கள், கேலி செய்வார்கள். இவன் என்னவோ ரொம்ப எல்லாம் பேசினான், ரொம்ப எல்லாம் செஞ்சான், ஆனால் இப்பொழுது இவன் சாதாரணமாய் போய்விட்டான், பாவியாய் போய்விட்டான் என்று சொல்லி எந்த இடத்திலே தேவனை மகிமைப்படுத்தினோமோ அந்த இடத்திலே தேவனை சிலுவையில் அறைந்து கொள்ளும் பொழுது அந்த தேசம் தீட்டுப்பட்டு போகிறதுனால அந்த தேசத்திலே இருந்து நம்மை தேவன் துரத்தி விடுவார். எந்த ஆசீர்வாதமும் அந்த தேசத்திலே நமக்கு இருக்காது, பங்கும் சுதந்திரமும் இல்லாமல் போகும். பிரியமானவர்களே, இதை நாம் உறுதியாய் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படி இந்த காரியம் மிக உறுதியாக நம்முடைய மனதில் இருக்க வேண்டிய காரியமாக இருக்கிறது. அடுத்து இந்த தேவனுடைய பெட்டி பிடிப்பட்ட பொழுது இந்த ஜனங்கள் என்ன செய்தார்கள், அஸ்தோத் ஊரார் தாகோன் கோயிலிலே கொண்டு வந்து கர்த்தருடைய பெட்டியை வைத்தார்கள். தாகோனின் கோவில் என்று சொல்லும் பொழுது அது ஒரு விக்கிரகம் உள்ள ஒரு கோவில். அந்த கோவிலிலே கொண்டு போய் பிடிப்பட்டதான இந்த உடன்படிக்கை பெட்டியை வைத்தார்கள். இதுதான் ஒரு துர்பாக்கியமான நிலைமை. தேவனுடைய பெட்டியாகிய நாம் பிடிபட்டு போனா நம்ம எங்கே கொண்டு போய் பிசாசு வைப்பான் தெரியுமா? தாகோனின் கோயிலில் விக்கிரக ஆராதனை இருக்கிற இடத்துல, பிசாசின் இடத்துல, விக்கிரகம் இருக்கிற இடத்துல கொண்டு போய் அந்த உடன்படிக்கை பெட்டியை வைப்பார்கள். ஆனால் நாம் உடன்படிக்கை பெட்டியாக இல்லாம நாம் விழுந்து போய் பின்மாற்றத்திலே போய்விட்ட ஒரு மனிதனாக இருந்தா ஒரு பிரச்சனையும் இல்லை, தாகவனோடு தாகவனாக இருந்து விடலாம். ஆனால் இங்கே வைக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டி ஜீவனுள்ள பெட்டியாக இருந்தது. அங்கே இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவத்தின் நிமித்தம், மீறுதலின் நிமித்தம் அவர்களுக்கு தோல்வி வந்தது. தேவன் அவர்களை சத்துருக்களின் கையிலே ஒப்பு கொடுத்தார். இதுல பாருங்க, தேவன் நம்மை சத்துருக்களின் கையில ஒப்பு கொடுத்தாலும் அதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. தேவனும் சிறைப்பட்டு போகிறார். பாருங்க, யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்தான், தேவன் அவனோடு கூட இருந்தார். அதுபோல நாம் பின்மாற்றத்திலே ஜீவிக்கும் பொழுது தேவன் துக்கத்தோடு நம்மோடு கூட தான் இருக்க வேண்டும். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை விட்டு விலகலாம். ஆனாலும் அபிஷேகம் பண்ணப்பட்டோ உலக தோட்டத்துக்கு முன்னே கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு நம்மை தெரிந்து கொண்டார். நம்மை நம்பி அவர் பரிசுத்தாவிட அபிஷேகத்தை கொடுத்தார். ஆனால் நாம் பின்மாற்றத்துக்குள்ளே போகும்போது தேவன் துக்கத்தோடு நம்மோடு கூடவே நம் உள்ளே இல்லாமல் இருந்தாலும் விலகியாவது நம்மை பாதுகாக்கும்படியாக அவர் இருக்கத்தான் செய்வார். சவுலின் ஜீவியத்தை பாருங்க, கர்த்தருடைய ஆவியானவர் அவனை விட்டு விலகினார். ஆனாலும் பொல்லாத பிசாசின் ஆவி அவனை துன்பப்படுத்தி கொண்டுதான் இருந்தது. சில நேரத்தில் ஆவியானவரும் அவனை வழிநடத்தினார், தீர்க்க தரிசனம் சொன்னான். சில நேரத்தில் அந்த பொல்லாத ஆவி அவனை கலங்க செய்தது. இப்படி சில காரியங்கள் உண்டு பிரியமானவர்களே. எது எப்படியோ இங்கே என்ன நடந்தது, தாகோனின் கோயிலிலே கொண்டு போய் கர்த்தருடைய பெட்டியை வைக்கும் பொழுது தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடந்தது. அந்த தாகோன் சிலை கர்த்தருடைய பெட்டி வைத்தார்கள் அல்லவா, அதற்கு முன்பாக அப்படியே முகங்குப்புற விழுந்து கிடந்தது. இவர்கள் என்ன செய்தார்கள், தாகோனை எடுத்து அதன் ஸ்தானத்திலே திரும்பவும் நிறுத்தினார்கள் என்று 1 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் கூறுகிறது. மறுநாள் காலமே வந்து பார்த்த பொழுது மீண்டும் வைத்தார்கள் அல்லவா, கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடந்ததும் அல்லாமல்
தாகோனின் தலையும் அதன் 2 கைகளும் அந்த ஆலயத்தின் வாசற்படியின் மேலே உடைபட்டு கிடந்தது. தாகோனுக்கு உடல் மாத்திரம் மீதியா இருந்தது. அதனால அந்த இன்றைக்கு வரைக்கும் தாகோனின் கோயிலுக்குள்ள பூஜாரிகள் அந்த வாசற்படியை மிதிக்கிறது இல்லையா? ஏன் தெரியுமா? தாகோன் அந்த வாசற்படியில தான் அடிபட்டு உதைப்பட்டு கிடந்தான். அதனாலே அவனுக்கு ஒரு கணம் கொடுக்கிறார்களாம். இப்படி நமக்கு விரோதமாக தாகோனின் ஆவி கிரியை செய்யுமானால் என்ன நடக்கும் தெரியுமா? தாகோனின் தலை உடைக்கப்பட்டு போகும். தாகோனுடைய கைகள் உடைந்து போகும். இதனுடைய பொருள் என்ன? நமக்கு விரோதமாக கிரியை செய்ய தாகோனுக்கு தலை இருக்காது, சிந்தை இருக்காது, மூளை இருக்காது. நமக்கு விரோதமாக அவன் எதுவுமே செய்ய முடியாமல் ஒரு முண்டமாக இருப்பான். கைகள் உடைக்கப்பட்டு போகும். கைகள் என்று சொன்னால் கிரியைகள். கையின் மூலமாக செய்யக்கூடிய கிரியைகள் எதையுமே செய்ய முடியாது. அது மட்டுமல்ல, அந்த வாசற்படி இருக்கிறது அல்லவா, அந்த வாசற்படியிலேயே விழுந்து அந்த தாகோன் இருக்கிறதுனால அந்த வாசற்படிக்குள்ளே இந்த பொல்லாத பிசாசின் ஆவிகள் வல்லமை இல்லாமல் கிடக்கும். வெறும் முண்டமாகத்தான் இருக்கும். அந்த வாசற்படியிலே நியாய தீர்ப்பு கிடைத்திருக்கும். அந்த வாசற்படியிலே சத்துருக்கு நியாயம் கிடைத்திருக்கும். அந்த வாசலை திறக்க முடியாது, அந்த வாசலை பூட்ட முடியாது. நீ உடன்படிக்கை பெட்டியாக இருந்தா தாகோனின் ஆவி உனக்கு விரோதமாக அந்த ஸ்தலத்திலே உன்னுடைய ஸ்தலத்திலே இருக்குமானால் உன்னுடைய ஆலயத்தை, உன்னுடைய வாசஸ்தலத்தை திறக்க முடியாது, பூட்ட முடியாது. அதனிடத்திலே அதனுடைய சாவி இருக்காது. அதனாலே பூட்டவும் முடியாது, திறக்கவும் முடியாது. அதை நீ மட்டும்தான் பூட்ட முடியும், திறக்க முடியும். கர்த்தர் உன் கையிலே தானே அந்த சாவியை கொடுத்திருக்கிறார். நீதானே அதற்கு எஜமானன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உனக்கு உன்னுடைய ஸ்தலத்தை, உன்னுடைய வாசஸ்தலத்தை பிசாசின் வல்லமைகள் போய் பிடித்துக் கொண்டிருக்கலாம், போய் புகுந்து கொண்டிருக்கலாம் திட்டுத்தனமாக. உன்னுடைய சுதந்திரத்துக்குள்ளே பிசாசு போய் இருக்கலாம். ஆனால் உன்னோடு கூட ஒருமித்து வாசம் பண்ண முடியாது. அந்த பொல்லாத பிசாசின் வல்லமை இருக்கிறதான மனிதர்கள் சொல்லுவார்கள், நான் அவர்களோடு சேர்ந்து இருக்கிறேன், நான் சேர்ந்து வாசம் பண்ணுவேன் என்று. அந்த பிசாசு நம்மை கெடுக்கும்படியாக அல்லது நம்மை ஆக்கிரமிக்கும்படியாக, நம்மை துரத்தும்படியாக அந்த ஸ்தலத்தை தான் ஆக்கிரமித்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்து வரலாம். ஆனால் தேவன் ஒரு உடன்படிக்கை உன்னோடு செய்திருக்கிறார் அல்லவா? என்ன உடன்படிக்கை? நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக ஏற்று நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்று உன்னோடு கூட செய்த உடன்படிக்கை அது சத்தியம். அப்படி இருக்கும் பொழுது இந்த பொல்லாத வல்லமையெல்லாம் உனக்கு விரோதமாக ஒன்று செய்து விட முடியாது. கவலைப்பட வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்படி இந்த அஸ்தோத் ஊரை பாழாக்கும்படி கர்த்தருடைய கை அவர்கள் மேல் பாரமாக இருந்தது. எல்லாரையும் மூல வியாதியினாலே வாதித்தார் என்று 1 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் கூறுகிறது. இதுல ஒரு செய்தி உண்டு. தேவன் சாமானியமானவர் அல்ல. அவர் தோல்வியை எதற்காக அனுமதித்தார்? ஜனங்கள் தோல்வி அடைந்தார்கள், இஸ்ரேல் ஜனங்கள் தோல்வி அடைந்தார்கள், சரி. அதற்கு காரணம் அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனார்கள். தேவனுடைய கட்டளைகளுக்கு விரோதமாக அவர்கள் கிரியை செய்தார்கள். அதுதான் காரணம். அது சரி. உடன்படிக்கை பெட்டி பிடிபடும்படியாக ஏன் அனுமதித்தார்? அந்த உடன்படிக்கை பெட்டியில அவருடைய வல்லமை இருக்கிறது. அது சத்துருக்களின் கையில ஏன் போகும்படியாக அனுமதித்தார்? சத்துருக்களை நிர்மூலமாக்கும்படியாக. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைப்பட்டிருந்தார்கள், அவர்கள் மீட்கப்பட்டு போனார்கள். பின்பு எதற்கு பார்வோன் மீண்டும் அவர்களை தொடர்ந்து வரும்படியாக செய்தார்? பார்வோனையும் அவனுடைய சேனையையும் சமுத்திரத்தில் அழித்து போடும்படியாகத்தான். அப்படி இந்த ஜனங்களை மூல வியாதியினாலே பாதிக்கவும், அந்த தாகோனின் வல்லமையை ஒன்றுமில்லாதது என்று சொல்லி அதை முறியடிக்கவும், ஜனங்கள் எல்லாம் இஸ்ரவேலின் தேவனே தேவன் என்று அறிந்து கொள்ளவும் இப்படி அனுமதித்தார். அதுபோல நமக்கு விரோதமாக சில சத்துருக்கள் வருகிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்க.
நாம் அதற்காக கவலைப்பட வேண்டாம். தேவன் எதற்காக அனுமதித்தார்? அவருடைய வல்லமையை உலகம் அறிந்து கொள்ளும்படியாக. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை சத்துருக்கள் அறிந்து கொள்ளும்படியாக. தேவனுடைய வல்லமை சாமானியமானது அல்ல. தேவன் சத்துருக்களை நிர்மூலமாக்க போகிறார் என்பதையும், நமக்கு விரோதமாக சத்துருக்களாக எழும்பி வருகிறவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் ஒன்றுமில்லாமல் போகும்படியாகவும், துன்மார்க்கருக்கு வரும் பலனை நாம் காணும்படியாகவுமே இப்படி அவர் அனுமதிக்கிறார். இப்படி என்ன நடந்தது? மூலவியாதியினாலே பாதித்ததுனால ஜனங்கள் என்ன சொன்னார்கள்? இஸ்ரவேலின் தேவனுடைய கை நமது மேலும் நம்முடைய தேவனாகிய தாகோனின் மேலும் கடினமாயிருக்கிறது சொல்லிட்டானுங்க. நம்ம மேல மாத்திரமில்ல, தாகோனையும் அவர் நியாயம் தீர்த்தாரு. எகிப்தின் தெய்வங்களை தேவன் நியாயம் தீர்த்தார். நானே தேவனாகிய கர்த்தர் என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ளும்படியாக அப்படி செய்வேன் என்று சொன்னார். அன்றைக்கு எகிப்தின் தேவர்களை சங்கரித்தார், நீதி செலுத்தினார். அப்படியே இந்த தாகோனுடைய நாமத்தை ஒன்றுமில்லாத ஒரு நாமமாக கீழே உடைந்து போனதாக செய்தார். நமக்கு விரோதமாக தாகோனின் நாவி கிரியை செய்யலாம், நமக்கு விரோதமாக வந்து நம்முடைய வாசஸ்தலத்தில் இருக்கலாம், நம்மை ஆக்கிரமிக்கலாம், முற்றுகை போடலாம். முற்றுகையின் ஆவி, அம்மோனி ஆவி, பெலிசி ஆவி, இதெல்லாம் முற்றுகையிடக்கூடிய ஆவிகள். நமக்கு விரோதமாக நாம் சமாதானமாக இல்லாதபடிக்கு நமக்கு விரோதமாக முற்றுகை போடலாம். தாகோனுக்கு நடந்தது இன்றைக்கும் நடக்கும். இந்த ஆவிகள், தாகோனின் ஆவியுடைய ஜனங்களுக்கு இது நிச்சயமா நடக்கும். ஏன் தெரியுமா? அன்றைக்கு தாகோனுடைய தலையை உடைத்தவர், கைகளை முறித்தவர் இன்றைக்கு இல்லாமலா போய்விட்டார். இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார். அலே தன் அஷகாத்துரபி கத்துராணி லிபரிபி கிட்ட பக்க துஷ்யம் திகேனா உருவின பட்டயத்தை உடையவராய் அவர் இதோ வருகிறார். உருவின பட்டயத்தை உடையவராய் நமக்கு முன்னே அவர் செல்கிறார். என் சமூகம் உனக்குன்பாக செல்லும், நான் நிலைப்பார்தல் தருவேன் என்று சொன்ன தேவன் அப்படியே செய்வார். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று சொன்ன தேவன் அப்படி செய்வார். பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். பிரியமானவர்களே, தேவன் உங்களுக்கு முன்பாக சென்றிருக்கிறார். தேவன் நமக்கு முன்பாக சென்றிருக்கிறார். யாரெல்லாம் தாகோனின் ஆவியினாலே முற்றுகிடப்பட்டிருக்கிறீர்களோ, அம்மோனியரின் ஆவினாலே முற்றுகிடப்பட்டிருக்கிறீர்களோ, மோவாபியரின் ஆவினாலே முற்றுகிடப்பட்டிருக்கிறீர்களோ, பெலிஸ்தருடைய ஆவினாலே முற்றுகிடப்பட்டிருக்கிறீர்களோ, இதோ தேவன் நமக்கு முன்பாக சென்றிருக்கிறார். தேவன் நமக்கு முன்பாக சென்று என்ன செய்வார்? சத்துருக்களை சிதறடிப்பார்கள். அவர்கள் இருந்த இடம் தெரியாமல் ஓடி போவார்கள். இது நடக்கிறதா இல்லையா என்பதை உங்களுடைய வாழ்க்கையிலே இப்பொழுது யாரெல்லாம் இந்த செய்தி கேட்கிறவர்கள் யாரெல்லாம் இதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, இந்த சிறையிருப்பில் இருக்கிறீர்களோ, இந்த துன்பத்தில் இருக்கிறீர்களோ, இதை நீங்கள் அனுபவிப்பீர்கள். இது நிச்சயம். அதனால என்ன சொல்கிறார்கள், அவருடைய பெட்டி நம்மிடத்தில் இருக்கலாகாது என்று சொல்லி அதை அந்த ஊரிலே இருந்து எடுத்துக்கொண்டு எங்கேயாவது போய் போட்டு விடுங்கள், எங்கேயாவது அனுப்பிவிடுங்கள் என்று சொல்லி அந்த ஜனங்கள் சொன்னார்கள். அதுபோல கர்த்தருடைய பெட்டி நாம் தான் கர்த்தருடைய ஆலயம், நாம் தான் கர்த்தருடைய பெட்டி, உடன்படிக்கை பெட்டி. இந்த உடன்படிக்கை பெட்டிக்கு விரோதமாக முற்றுகை போட்ட தாகோன் கை காலெல்லாம் உடைந்து போயிற்று. அந்த ஜனங்களுக்கு மூலவியாதி வந்தது. ஆனால் இப்பொழுது நமக்கு விரோதமாய் கிரியை செய்கிறவர்களுக்கு என்ன வியாதி வரும் என்பதை நான் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ஏனென்றால் இப்பொழுதுதானே முற்றுகை போட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் மூலவியாதி வரலாம், அல்லது தேவனுக்கு முன்பாக நிற்காமல் ஓடி போய் சிதறி ஓடி போகும்படியாக செய்யலாம். இவர்கள் என்ன செய்வார்கள்? முற்றுகை போடுவது மாத்திரமல்ல, சிதறடிக்கிற ஆவி உடையவர்களாக அவர்கள் இருப்பார்கள். நம்மை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் இடத்துல துரத்து கொண்டே வருவார்கள். நாம் எங்கே போகிறோமோ அங்கேயெல்லாம் துரத்தி கொண்டு வந்து நாம் எங்கும் சமாதானமா இல்லாதபடிக்கு
அவர்கள் கிரியை செய்து கொண்டே இருப்பார்கள். காரணம், இவர்களுக்குள்ளே சமாதானம் கிடையாது, இவர்களுக்குள்ளே நிம்மதி கிடையாது. இந்த ஜனங்கள், இந்த பொல்லாத ஆவியினாலே பாதிக்கப்பட்ட இந்த ஜனங்களுக்குள்ள இந்த பிசாசு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறானோ அதையெல்லாம் இவர்கள் மூலமாக செய்து கொண்டே இருப்பான். இப்படி தேவனுடைய பெட்டி இங்கு இருக்கக்கூடாது, இதை அனுப்பிவிடுங்கள் அனுப்பிவிடுங்கள் என்று சொல்லி நம்மை துரத்துவார்கள். இது நடந்து இருக்கிற ஒரு உண்மை. அநேகருடைய வாழ்க்கையில நடந்து இருக்கிறது. நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கூட நம்மை துரத்து என்று துரத்தி இருக்கிறார்கள். கடைசியிலே அவர்கள் மண்டை உடைவார்கள், கை உடைந்து போகும். அதாவது அவருடைய செயல், அவருடைய சிந்தனை, அவருடைய செயல்பாடுகள் எதுவுமே நமக்கு விரோதமாக செய்ய முடியாது. அடுத்து, அப்படி கர்த்தருடைய பெட்டியை ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் வைக்கும்படியாக தாவீது சொன்னான். அதனால என்ன நடந்தது? 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல கர்த்தர் ஏபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் உடன்படிக்கை பெட்டியின் நிமித்தம் ஆசீர்வதித்தார். பாருங்க, 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் இப்படி கூறுகிறது. அந்த ஓபேத் ஏதோமுடைய வீட்டில 3 மாத கர்த்தருடைய பெட்டி இருந்தது. அதன் நிமித்தமாக ஆசீர்வதித்தார். நம் நிமித்தமாக மற்றவர்களை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, நம்மை யாராவது அவர்களுடைய வீட்டில் ஏற்றுக்கொண்டா ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் கூட அதனுடைய பலன் இல்லாமல் போவதில்லை. ஒரு வீட்டுக்குள்ளே நுழையும் போது அதை ஆசீர்வதிங்க. அந்த வீடு சமாதான பாத்திரனா இருந்தா அது அவர்களுக்கு சமாதானத்தை தரும், ஆசீர்வாதத்தை தரும். அப்படி பாத்திரமா இல்லாவிட்டால் உங்களிடத்துல திரும்பி வந்துவிடும். உங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் கால்களிலே படிந்த தூசியை உதறிவிட்டு நீங்கள் போய்விடுங்கள். நியாய தீர்ப்பு நாளிலே அந்த பட்டணமோ அந்த வீடோ அது அதற்குரிய நியாய தீர்ப்பை அடையும் என்று வேதம் சொல்கிறது. நம் நிமித்தமாக அவர்களை ஆசீர்வதிப்பார். ஆனால் பிசாசு என்ன செய்யும் தெரியுமா? நம்ம ஏன் இவர்கள் துரத்துகிறார்கள் தெரியுமா? பிசாசுக்கு நம்முடைய ஆசீர்வாதம் இவர்களுக்கு போகக்கூடாது என்று தெரியும். அதனாலே பிசாசின் மனிதர்கள் நம்மை துரத்துவார்கள். இவன் இருந்தால் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது, இவனை துரத்தி விடலாம் என்று சொல்லி துரத்துவார்கள். அதனாலே நமக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவர்களுக்கு, அவர்கள் வீட்டுக்கு அந்த ஆசீர்வாதம் போகாது. கடைசியில் என்ன நடக்கும்? இவர்களும் அந்த வீட்டில் இருக்க மாட்டார்கள். இவர்களாலும் அங்கே நிம்மதியாக இருக்க முடியாது. இவர்களும் அந்த பிசாசினாலே துரத்தப்பட்டு கொண்டே இருப்பார்கள். ஒரு இடத்துல அவர்களால் இருக்க முடியாது. அங்கே போவார்கள், இங்கே போவார்கள், எங்கெங்கோ சுற்றி கொண்டு நாடோடிகளைப் போல திரிந்து கொண்டிருப்பார்கள். இதுதான் நடந்து கொண்டிருக்கிற ஒரு செய்தியாக இருக்கிறது. இப்படி அநேகர் இன்றைக்கு தங்களுடைய ஸ்தானத்தை விட்டு அலைகிறவர்களாக இருக்கிறார். ஸ்தானத்தை விட்டு அலைகிறவர்கள் யார்? பிசாசு தான் தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு அலைகிறான். தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு நான் வானத்துக்கு ஏறுவேன், மேகத்துக்கு மேலாக உன்னதங்களுக்கு ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன், நட்சத்திரங்களுக்கு மேலாக சிங்காசனத்தை உயர்த்துவேன் என்று சொன்னான். கடைசியில் அவன் தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு கீழே விழுந்தான். கால்களை அடக்க முடியாமல் அலைய விரும்புகிற ஆவி இவர்களுக்குள்ளே உண்டு. பிசாசு எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறவன். சாத்தானிடத்தில் கர்த்தர் கேட்டார், நீ எங்கே இருந்து வருகிறாய்? நான் உலகமெங்கும் சுற்றி திரிந்து வருகிறேன். இப்படி இந்த ஆவி ஒரு இடத்துல கிரியை செய்கிறதுனால ஒரு இடத்துல இருக்க மாட்டார்கள், சுற்றி கொண்டே இருப்பார்கள். அப்படி இந்த ஆசீர்வாதம் இருந்தது. அடுத்து அங்கே கர்த்தருடைய பெட்டி ஒரு வண்டியிலே வைத்து கொண்டு வரும் பொழுது ஒன்று நடந்தது, ஒரு காரியம் நடந்தது. 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல. அப்பொழுது ஊசா என்ன செய்தான்? அவன் நல்ல காரியம் தான் செய்தான். ஐயோ, கர்த்தருடைய பெட்டி விழுந்து விடுமே என்று சொல்லி. ஆனால் அவனுடைய துணிவு நிமித்தம் தேவன் அவனை அழித்தார். அவன் தேவனுடைய பெட்டி அண்டையிலேயே செத்தான். நமக்கு நன்மை செய்கிறதாக நினைத்து அல்லது தீமை செய்கிறதாக நினைத்து எதுவாக இருந்தாலும் தேவனுடைய பெட்டியாகிய நம்மை தொட்டால் என்ன நடக்கும்? தேவன்
தேவனுடைய பெட்டியை தொடுகிறாயா, என்னுடைய பெட்டியை தொடுகிறாயா என்று சொல்லி தொடுகிறவனை அடிப்பார், அவன் செத்து போவான். ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே, தேவன் தன்னை தனியாகவும் நம்மை தனியாகவும் நினைக்கிறதே இல்லை. தேவன் நம்மை அவரை போலவே நினைக்கிறார். அவ்வளவு அன்புள்ள தேவன் அவர். பார்வோனிடத்தில் சொன்னார், நீ இன்னும் என் ஜனங்களுக்கு விரோதமாக உன்னை உயர்த்துகிறாயோ? ஜனங்களுக்கு விரோதமாக அவன் உயர்த்தவில்லை, தேவனுக்கு விரோதமாக தான் உயர்த்தினான். ஆனால் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தால் அது ஜனங்களுக்கு விரோதமாக செய்கிறதான பாவம். புதிய ஏற்பாட்டின் பவுலாகிய சவுலிடத்திலே தேவன் கேட்கிறார், முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினம், நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? இயேசுவை அவன் துன்பப்படுத்தவில்லை. இயேசு கிறிஸ்துவை வழிபடுகிறதான சீஷர்கள், ஜனங்களை தான் துன்பப்படுத்தினான். ஜனங்களை துன்பப்படுத்துகிறது தன்னையே துன்பப்படுத்துகிறதாக அவர் நினைக்கிறார். அதைத்தான் சொல்கிறார், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான், என் உள்ளங்கையில உன்னை வரைந்து இருக்கிறேன். இப்படி தேவன் அவ்வளவு அன்புள்ள தேவன். அப்படிப்பட்ட அன்புள்ள தேவனை தெய்வமாக கொண்டிருக்கிற நாம் உண்மையிலே பாக்கியவான்கள். இப்படி அடுத்தது தாவீதின் நகரத்துக்குள்ளே அந்த பெட்டி பிரவேசிக்கும் பொழுது தாவீது கர்த்தருக்கு முன்பாக குதித்து நடனம் பண்ணுகிறதை கண்டு தன் இருதயத்திலே அவனை அவமதித்தாள். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். மீகாள் தாவீதனுடைய மனைவிதான். அவள் இருதயத்திலே அவனை அவமதித்தாள். அதனாலே மரணமடையும் நாள் மட்டும் சவுலின் குமாரத்தியாகிய மீகாளுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தது. இப்படி ஒரு சாபம் வந்துவிட்டது. அடுத்து இந்த உடன்படிக்கை பெட்டியாகிய நமக்கு விரோதமாக யாரெல்லாம் நம்மை பரியாசம் பண்ணுகிறார்களோ, நிந்திக்கிறார்களோ, அவமானப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு ஒரு சாபம் இருக்கும். அடுத்து தீர்க்கதரிசியாகிய நாத்தானை பார்த்து தாவீது சொல்கிறான், கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டிலே நான் வாசம் பண்ணும்போது தேவனுடைய பெட்டி திரைகளின் நடுவே வாசமாயிருக்கிறதே என்று சொல்லி 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே சொன்னான். இந்த வார்த்தையை தேவன் கேட்டார். அதன் நிமித்தமாக அவர் என்ன சொன்னார், நான் உனக்கு ஒரு நிலையான வீட்டை தருவேன். தேவனுடைய வீட்டை பற்றி ஒரு சிந்தை அவனுக்கு இருந்ததுனால அவனுக்கு ஒரு நிலையான வீட்டை நான் உனக்கு தருவேன் என்று சொன்னீரே, என்னுடைய வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்று 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் சொல்கிறான். இதன் நிமித்தமாக அவன் வீட்டை மாத்திரமல்ல ராஜ்யத்தை ஸ்திரப்படுத்தி தாவீது ராஜா கீழ்ப்படுத்தின சீரியர், மோவாபியர், அம்மோன் புத்திரர், பெலிஸ்தியர், அமலேக்கியர் என்ற சகல ஜாதிகளிலும் ஆதா தேசார் என்ற சேபாவின் ராஜாவிடத்திலும் கொள்ளையெடுத்து கொண்டு வந்த எல்லாவற்றையும் கர்த்தருக்கு நியமித்த வெள்ளியோடும் பொன்னோடும் கூட கர்த்தருக்கு பிரதிஷ்டை பண்ணினார். தேவனுக்கென்று பரிசுத்தம் பண்ணி கொண்டவைகள் தேவனுடைய கோயிலிலே தேவனுடைய ஆலயத்துக்கென்று வைத்திருந்ததை ஒரு பகுதியாக இருந்தாலும் தாவீது தனக்கென்று இருக்கிறதான பொன்னையும் வெள்ளியையும் கூட அவன் கொண்டு வந்து தேவனுடைய ஆலயத்திலே வைத்தான். இதுதான் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி அல்லது தேவனுடைய ஆலயத்தின் மேலே வாஞ்சை வைத்திருக்கிறவர்களுக்கு நடக்கிறதான நன்மை. தாவீது சொன்னான், நான் தேவனுடைய ஆலயத்துல வாசம் பண்ணுகிறதையே நான் வாஞ்சிக்கிறேன் என்று சொல்லி. இப்படி எல்லாவற்றையும் கர்த்தருக்கு என்று பிரதிஷ்டை பண்ணினார். கடைசியாக என்ன நடக்கிறது என்று பார்த்தா, பரலோகத்திலே தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது. அவருடைய ஆலயத்திலே அவருடைய உடன்படிக்கை பெட்டி காணப்பட்டது. இது வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே பார்க்கலாம். இந்த ஆலயம், இந்த உடன்படிக்கை பெட்டி இங்கே மாத்திரமல்ல, பரலோகத்தில் இருக்கிற தேவாலயத்திலும் இந்த உடன்படிக்கை பெட்டி காணப்பட்டது. இந்த உடன்படிக்கை பெட்டி என்பது தேவனுடைய ஆலயம். தேவனே ஆலயம்,
கிறிஸ்துவ தலையாக இருக்கிறார், நம் சரீரத்தின் அவயவங்களாக இருக்கிறோம். அதே போல இந்த பரலோகத்திலே தேவனுடைய ஆலயத்திலே நாம் தேவனுடைய ஆலயத்தின் உறுப்பினர்களாக இருக்கிறோம். இப்பொழுது நாமே தேவனுடைய ஆலயம், நாமே அந்த தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிற உடன்படிக்கை பெட்டி. நமக்கு விரோதமாக எந்த பொல்லாத வல்லமை கிரியை செய்தாலும் அது நம்மை மேற்கொள்ள முடியாது. அதே நேரத்தில் சில நேரத்தில் என்ன நடக்கும், சில பொல்லாத வல்லமைகள், அந்த வல்லமையினாலே ஆளப்பட்டவர்கள், அந்த வல்லமையினாலே சூழப்பட்டவர்கள், அந்த பொல்லாத மனிதர்கள் என்ன செய்வார்கள், நம்முடைய சமாதானத்தை கெடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் நாம் இருக்கிற இடத்துல எல்லாம் சுற்றி சுற்றி வந்து கொண்டே இருப்பார்கள். எப்படியாவது நம்மோடு கூட வந்து கலந்து விட வேண்டும் என்று சொல்லி நம்மை வந்து அந்த இடத்திலிருந்து துரத்த வேண்டும் என்பதற்காக நாங்களும் வந்து உங்களோடு இருக்கிறோம் என்று சொல்லி வருவார். அது முடியுமா? தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி இருக்கிற இடத்துல பிசாசு குடியிருக்க முடியுமா? உடன்படிக்கை இல்லாதவர்கள் அல்லது தேவனுடைய வசனமாகிய மன்னா, அந்த ஆரோனுடைய தெளித்த கோல், பொன்னால் செய்யப்பட்ட பாத்திரம், அதிலே மன்னா, இப்படி இருக்கக்கூடிய ஒரு பரிசுத்தமான பிள்ளைகளுக்கு மத்தியில இது எதுவுமே இல்லாதவர்கள் இருக்கவே முடியாது. ஆனால் நாம் அங்கே இல்லாதபடி துரத்துண்டு போக வேண்டும் என்பதற்காக அந்த பொல்லாத பிசாசின் வல்லமை உடையவர்கள் வருவார்கள். இப்படி தொல்லை பண்ணக்கூடியவர்கள் நிறைய பேர் உண்டு. அநேகருடைய வாழ்க்கையில் இந்த சாட்சிகள் உங்களுக்கு இருக்கும், நீங்கள் அதை தெரிந்து கொள்வீர்கள். ஆனால் இவர்கள் ஒருமித்து வாசம் செய்யக்கூடாது. ஏசாவும் யாக்கோவும் ஒருமித்து வாசம் செய்ய முடியவில்லை. லோத்தும் ஆபிரகாமும் ஒருமித்து வாசம் செய்ய முடியவில்லை. அதே போல ஈசாக்கும் இஸ்மவேலும் ஒருமித்து வாசம் செய்ய முடியவில்லை. பிலிஸ்தியர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக கிரியை செய்து துரத்தினார்கள், பொறாமையினால். இப்படி எல்லாரும் அமிழ்ந்து போவார்கள். பார்வோனின் ஆவி உடையவர்களாக இருந்தால் அமிழ்ந்து போவார்கள். ஏசபேலின் ஆவி உடையவர்களாக இருந்தால் சிதைந்து போவார்கள். மண்டையோடும் அந்த உள்ளங்கையும் மட்டும்தான் கிடைக்கும். இப்படி அந்த பொல்லாத ஆவி எல்லாவற்றையும் சிதைந்து போக செய்யும். எனவே நாம் தைரியமாக இருக்கலாம். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தேவன் நம்மை கைவிட மாட்டார். இந்த செய்தி அநேகருடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட பொல்லாத பிசாசின் வல்லமைகள், அடிமைத்தனத்திலே நம்மை வைத்திருக்கக்கூடிய பொல்லாத வல்லமைகள் இருக்கிறது. அதனாலதான் ஆவியானவர் இந்த காரியத்தை சொன்னார். இப்படி இருக்கிற பொல்லாத வல்லமை, தாகோனின் ஆவி உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னதாக அப்படி விழுந்து கிடக்கும். எத்தனையோ உடன்படிக்கைகளை, வாக்குத்தத்தங்களை தேவன் கொடுத்திருப்பார். நான் உனக்கு இதை செய்கிறேன், நான் இதை உனக்கு தருகிறேன், இந்த ஆசீர்வாதத்தை உனக்கு தருகிறேன், இந்த ஆசீர்வாதத்தை நீ சுதந்திரித்துக் கொள்வா என்று நமக்கு சொல்லியிருக்கலாம். ஆனால் பிசாசு என்ன செய்வான், அந்த உடன்படிக்கை, அந்த வாக்குத்தத்தம், அந்த ஆசீர்வாதத்துக்கு விரோதமாக கிரியை செய்வான். நாம் உடன்படிக்கை பெட்டியாக இருந்தா, தேவனுடைய பிள்ளையாக இருந்தா, தாகோன் அங்க வரும். ஆனால் வாசலிலே விழுந்து கிடக்கும். வாசற்படியிலே அதன் மண்டை உடைந்து, கை கால்கள் உடைந்து, பூட்டு உடைந்து, கதவு உடைந்து, ஒன்றும் இல்லாமல் இருக்கும். மூலவியாதி வரும். அந்த பொல்லாத வல்லமைக்கு என்னெல்லாம் வரும் என்று தெரியாது. ஏனென்றால் அது தேவனுக்கு விரோதமாக கிரியை செய்கிறது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக கிரியை செய்யும் பொழுது தேவன் அதை வாதிப்பார். பாவம் அந்த மனிதர்கள் மேலே குறை சொல்ல முடியாது. அந்த மனிதர்களிடத்திலே கிரியை செய்கிறதான ஆவி அப்படி அவர்களை வழி நடத்தும். எனவே தேவன் நமக்கு உதவி செய்ய சகாயராக இருக்கிறார். இப்படிப்பட்டவர்கள் யாரெல்லாம் கஷ்டப்படுகிறார்களோ அவர்களுக்கு தேவன் உதவி செய்ய முடியாது. ஜெபிக்கலாம். அன்பின் தெய்வமே, தாகோனின் ஆவி சிதைக்கப்பட்டது போல தாகோனின் ஆவினாலே பீடிக்கப்பட்டவர்கள் சிதறண்டு போவார்களாக. உடைய ஜனத்தை காத்திரலும். உடைய மேன்மையான நாமத்தை மையப்படுத்தும், எங்களை சாட்சியாக நிலைநிறுத்தும். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும். ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.